அன்புள்ள சகோதரர்களே, மனித வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் எப்பொழுதும் உணர்வுகளின் அடிப்படையில் முடிவுகளுக்கு வருகின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் மாறக்கூடாது. வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் உணர்வுகளின் அடிப்படையில் முடிவெடுத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு நாளும் உணர்வுகள் அடிப்படையில் முடிவெடுத்தா அந்த வாழ்க்கை என்ன செய்யாது, சரியா போகாது. உணர்வு அடிப்படையில் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் சரி அந்த வாழ்க்கை நிலைக்காது. எப்பொழுதும் இது அறிவுபூர்வமானதா என்ற இடத்திலிருந்து தான் முடிவெடுக்க வேண்டும். இப்போ இந்த உணர்வுகள் அடிப்படையில் முடிவெடுத்தா வாழ்க்கை சரியாக போகாது, வாழ்க்கையை கொண்டு போக முடியாது என்பதற்கு ஆதாரம் என்னன்னா, இந்த உலகத்தில் மனிதர்களை இறைவன் படைத்து உறவு முறைகளை உருவாக்கி உறவு என்ற செட்டப் எல்லாம் உருவாக்கி அதுக்குரிய உணர்வுகளை எல்லாம் படைச்சவன் யாரு? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அதுக்கெல்லாம் ஒரு எல்லை அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், வச்சுக்கிறான். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான். நீங்க முந்தி மரணிச்சீங்கன்னா உறவுகள் எல்லாம் உங்களே மறந்துடும். நீங்க முந்தி மரணிச்சீங்கன்னா உறவுகள்லாம் என்ன செய்யும், ஒரு வருஷத்துடைய ஆரம்பத்தில் அழுத அழுகைய வருஷத்துல கடைசியில் என்ன செய்ய முடியாது, அழ முடியாது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நினைச்சாலும் சரி பாட்டனுக்காக வேண்டி யாருக்காவது அழ முடியுமா? தந்தைக்காக அழுகிறது வேற விஷயம், பாட்டனை நினைச்சு அழ முடியுமா? வராது அழுக. இதான் மனித உணர்வுடைய ரிசல்ட். அப்ப எனவே இஸ்லாம் எப்பொழுதும் முடிவெடுக்கிற நேரத்தில் உணர்வுகள் அடிப்படையில் முடிவெடுப்பதை இஸ்லாம் விரும்பாது. ஆனா இன்றைக்கு எல்லாம் ஒரு ட்ரெண்டா மாறிக்குது. என்ன ட்ரெண்டா மாறிக்குதுன்னு சொன்னா, எல்லாவற்றையும் ஒரு உணர்வா காட்டணும், ஒரு பிக்சரைஸ் பண்ணி காட்டணும், அதை ஒரு என்ன வீடியோ கிளிப்பா காட்டணும் என்று மாறிக்குது. இப்படி மாறினதுனால என்ன செய்ய தெரியுமா, எதுக்கு எந்தெந்த மரியாதை கொடுக்கணுமோ அதை விட பெரிய ஒரு கனதி மரியாதை கொடுப்படுது, பெரிய ஒரு பரப்பளவு என்ன செய்யுது கொடுப்படுது. இதுல குறிப்பா நடக்கிறது என்னமா, கணவன் மனைவி, இந்த மகன் பிள்ளை, அதே போல இந்த உறவுகள், இதுகளுக்கெல்லாம் கிளிப்பை உருவாக்கி விடுறாங்க. வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு இருக்கிறது விளங்கிட்டா. இன்றைக்கு சமுதாயத்தை நிறைய நடந்து பார்த்துட்டு இருந்து திருந்திடுறது, அப்போ மட்டும்தான் ஓஃபன் வரைக்கும் திருந்திடுறது விளங்கிட்டா. அதை பார்க்கறது திருந்திடுறது. என்ன திருந்திடுறது, இவ்வளவு நாள் நம்ம மதிக்காம இருந்துட்டோமே. புதுசா ஒரு கிளிப், எல்லாரும் சில கிளிப்புகளை சொல்லி தான் இந்த உதாரணம் சொல்லணும் விளங்கிட்டா. ஒரு கிளிப், கணவன் மனைவி, பாருங்க உணர்வு என்ன செய்யுது, உணர்வு என்ன செய்யுதுன்னு பாருங்க. ஒரு புள்ள பேட்டி காணுது ஒரு கணவன் ஒரு தந்தைட்ட, கல்யாணம் முடிக்கும் போது உங்களோட பேர் என்ன, ஏதோ ஒரு பேர் சொல்றாரு அவர், கல்யாணம் முடிச்சவர் உங்களோட பேர் என்ன, அதே பேர் தான். கல்யாணம் முடிக்கும் போது உங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எத்தனை பேர், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்தாங்க, இப்போ எத்தனை பேர், இப்போ கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யறாங்க, தொழிலோடு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அதிகமாக ஃப்ரெண்ட்ஸ் செய்கிறாங்க. இப்படியே ஒரு 10-20 உங்களுடைய கல்யாணம் முடிக்கும் போது நீங்கள் என்ன, நான் வந்து அப்போ என்னது வெஜிடேரியன் அல்ல, சாரி, அதாவது நான் வந்து நான்வெஜ் அப்படின்னு சொல்றாரு. ரைட், ஓகே. இப்படி எல்லாம் கேட்டு இப்பயும் நான் நான்வெஜ் தான். ஒரு 10 கேள்வி. இதே கேள்வியை நான் இன்னொருவர்கிட்ட கேட்டேன், அப்பா கேளுங்க, கிளிப்பை போட்டாச்சு. அதே நான் பார்த்தா இவங்க அம்மாட்ட கேட்டிக்கிறான். அம்மாட்ட கேட்டோம், இதை யாராவது நீங்க தனியாக இப்படி பிகட்டிருந்தீங்களே, கண்ணால கண்ணீர் விட்டு எங்கேயோ போயிருவீங்க. மனித உணர்வுகளை கொச்சைப்படுத்தி பேசுறேன்னு கூட நீங்க நினைச்சிடக்கூடாது. இதுல இதை எதை எந்தெந்த இடத்துல வச்சு பார்க்கணும் நினைக்கிறேன். இதுக்கு ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்கிறான். அது எவ்வளவு பெரிய ஒத்தம் எடுத்தாலும் சரி, அவன் என்ன செய்தியை சொல்ல நினைச்சாலும் சரி, இதன் மூலம் சமுதாயத்தை வளர்க்க இயலாது. இதுக்கு பேர் வளர்ச்சி அல்ல, இதுக்கு பேர் உணர்ச்சி மூலம் சமுதாயத்தை என்னமோ செய்ய நினைக்கிறது. அடுத்த கட்டம், அம்மாட்ட கேட்கிறான், உங்களோட பேர் என்ன? உதாரணத்துக்கு நான் இப்ப சொல்றேன், ஏதாவது பேர் உண்டு, என்ன சொன்ன, ஆயிஷா ஒரு பேர். கல்யாணம் முடிச்சுப்பா ஆயிஷா இப்ராஹிம் வைங்க, இப்ராஹிம் தான் வாப்பா. கல்யாணம் முடிச்சவர் உங்களோட பேர் என்ன? ஹஸ்பண்ட் பேர் அப்துல் ரஹ்மான், ஆயிஷா அப்துல் ரஹ்மான். பேர் மாறிட்டு. உங்களுக்கு கல்யாணம் முடிக்கும் போது எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? அவங்க நிறைய இருந்தாங்க. அப்படி இப்ப ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் அவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 2. மூணாவது, நீங்க கல்யாணம் முடிக்கும் போது என்ன, அப்போ வந்து நான் வெஜிடேரியன், இப்ப நான் அது முந்தி பார்க்கவே பிடிக்காது, ஆனா இப்ப அவருக்காக வேண்டி நான் என்ன செஞ்சுட்டேன், எல்லாத்தையும் மாத்தி கேட்டுட்டேன். இப்படியே ஒரு 10 விஷயம் அதில் என்ன செய்யுது சொல்லப்படுது. அப்ப உங்களோட ஃபேமிலியோட உங்களுக்குள்ள தொடர்பு என்ன? முந்தியெல்லாம் அவங்கள விட்டு பிரியறதே எனக்கு கஷ்டமா இருந்தது, இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா அது வாழ்க்கை இல்லை, இப்போ இவர் தான் எல்லா வாழ்க்கை, இவர் தான் என்ன அப்படின்னு நான் இருக்கிறேன். அவர் கடைசியில் என்ன செய்யறார், கண்ணாடியை கலட்டிட்டு வண்டியை நிறுத்திட்டு வெளியிறங்கி இப்படியே இருந்து அவர் அழுகிறார். வணங்கிட்டா. இதை ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னா, இந்த சப்ஜெக்ட் இந்த கிளிப்பை ஒருத்தன் பார்த்தாண்டா, எந்த ஒத்தனாக இருந்தாலும் சரி எல்லா ஹஸ்பண்ட் மாதிரியும் கொல்லணும்னு முடிவு தான் செய்வாங்க வருவாங்க. ஏன் பாரு, ஒரு பெண்ணுடைய தியாகம் எந்த பெண்ணை அதை கொச்சப்படுத்துறது சொல்லல, அவர்களுடைய அந்தஸ்து இஸ்லாம் கொடுத்திருக்கு, அதை நான் சொல்றேன். வணங்கிட்டா. இது என்ன செய்யும் தெரியுமா, உலகத்துல இல்லாத ஒரு கற்பனையை கொண்டு போய் என்ன செய்யும் நடக்கும். அன்புள்ள சகோதரி, இதே உணர்வுல யாருக்கும் வாழ இயலாது. இப்ப இவர் கவலைப்பட்டார், இதே ஃபீலிங்ல வீட்டுக்கு போனா அப்படியே வைப்பாங்க இல்ல, வேற மாதிரி எல்லாம் இருக்கேன். பார்த்த கிளிப்புக்கும் வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லையடா, அப்படி என்ற மாதிரி தான் லைஃப் இருக்கும். ஆனா கிளிப்ல எப்படி காட்டுவான் தெரியுமா,
பார்த்த உடனே ஒரு ஃபீலிங்கை காட்டி, ஒரு உணர்வை வளர்த்து இதை காட்டி இதை மூலம் திருத்த போறாங்களாம். யாரு? கணவனை திருத்துறாங்களாம், சமுதாயத்தை திருத்துறாங்களாம். இதுல ஒன்றுமே இல்லை. இதை நீங்க நினைச்சீங்கன்னா இது வேணுமெண்டா ரசிக்கிறதுக்கு உணர்வுக்கு ஒரு என்ன செய்யும், ஒரு தீனி போடுமே தவிர ஒரு டைம் வரும் கிளிப்பை தூக்கி உடைக்கணும்னு நினை, பிச்சு வீசணும்னு நினைவெல்லாம் என்ன செய்யும் வரும். இது வாழ்க்கை இல்லை. இப்படி யாரையும் என்ன செய்யக்கூடாது, அணுகக்கூடாது. இதுக்கு பேர் என்ன? இது நம்ம நம்பிட்டிக்கிறோம் என்ன தெரியுமா, நல்ல செய்தி தானே நினைக்கிறோம். இது நல்ல செய்தி எல்லாம் இல்லை. இதனால எத்தனையோ பேருடைய வாழ்க்கை என்ன செய்யும், நாசமாக கூட போகும். இதனால எத்தனை பேருடைய வாழ்க்கை, இதை வச்சு எந்த முடிவுகளுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. எந்த ஒரு உணர்வு ரீதியான கிளிப் வந்தாலும் சரி, நீங்க ஃபர்ஸ்ட் நிக்கணும், கொஞ்சம் கூடுதலா செய்யறானா இல்லையா. இதே மாதிரி மற்ற சைட்ல ஒன்று சொல்றேன், ஒரு கணவன் எப்படி பாடுபடுகிறான், அது ஒரு கிளிப் விளங்கிட்டா. மனைவிக்கு அது என்னடான்னு பார்த்தா, உனக்காக வேண்டிய 8 மணி நேரத்தையும் தியாகம் செய்து, அப்படி ஆகிக்கிறோம் விளங்கிட்டா. 8 மணி நேரத்தையும் தியாகம் செஞ்சு எல்லாம் விட்டுட்டு ஆபீஸ்ல போய் அடிமைகளாக இருந்து, ஆபீஸ்ல போய் அடிமைகளாக விளங்கிட்டா, அடிமைகளாக இருந்து மேலுள்ளவன் போடுற எல்லா கட்டளைகளையும் கேட்டு துடி துடித்து போய் எல்லாம் செஞ்சு என் மனைவி வாழணுமே, அப்படியே தாய் வாழணும் நினைக்கலையோ, தங்கச்சி வாழ நினைக்கலையோ, மனைவி வாழணுமே, பிள்ளைகள் வாழணுமே என்று துடித்து போய் வருகின்ற கணவனை இது தேவையில்லை. இஸ்லாம் இதெல்லாம் சொல்லாது. இஸ்லாம் என்ன செய்யாது, இதெல்லாம் கணவனுக்கு என்ன கடமை இருக்குது நீ இதை செய், மனைவிக்கு என்ன கடமை இருக்குது நீ அதை செய். உணர்வு உங்க 2 பேருக்குள்ள சாய்ஸ், உங்க 2 பேருக்குள்ள சாய்ஸ். நீங்க வளர்த்துக்கன்றனா வளர்த்துக்கங்க, இப்படியே கடமையோட நிக்கிறேன்னா நின்றுக்கங்க. போலியான ஏற்றங்கள் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, குடும்பத்துக்கு ஒரு உணர்வு இருக்குது. அந்த உணர்வோட தான் மனைவியும் செயல்படுறா, அந்த உணர்வோட தான் கணவனும் செயல்படுறா, அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எப்பையும் இதை கொண்டு போய் எங்க வைக்க கூடாது, என்னமோ வானத்துல மிதக்கிற மாதிரியான இந்த என்ன சொல்றது, அதாவது ஸ்லோ மோஷன்ல போற மாதிரி லைஃப் என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. இந்த மாதிரி கிளிப்புகளை கொண்டு நிறைய இன்றைக்கு வாட்ஸ்அப்ல இதெல்லாம் 1-2 இல்ல, எப்போ ஒரு நாள் திறந்தாலும் ஏதோ எமோஷனல் கிளிப் ஒன்று என்ன செஞ்சிடும் வந்து சேர்ந்துடும். திடீர்னு வீடியோ கிளிப் வரும். என்ன வரும், ஒரு ஆசிரியர் போட்டு பிள்ளைக்கு அட்டி 5-6 அட்டி, இவனுக்கு கொத்திச்சு போகும். இந்த ஸ்கூலோட பேரை எடுறா, இந்த ஸ்கூலோட பேரை எடுக்கிறோம், முறைப்படுறோம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு ஸ்கூல்ல அடிக்கிற நேரத்தில் நிச்சயமாக பிழையான தகவல்கள் வரும், உண்மைதான். கொடூரமாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் உண்மை, கொடூரமாக நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு அது வீடியோ கிளிப்ல மாற்றுறது அதெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்களே யோசிங்க, அந்த கிளிப்ல வார மாதிரி நம்ம யாருக்கும் அடிச்சது இல்லையா, நம்ம யாருக்கும் அடிச்சது இல்லையா. தம்பிக்கு அடிச்சிருப்போம், பிள்ளைக்கு அடிச்சிருப்போம், சேவன் பொண்ணாட்டிக்கு அடிச்சிருப்பான் விளங்கிட்டா. ஆனா நீங்க வழக்கு போட்டு விட்டு பிரச்சனையை உண்டாக்கி விட்டுட்டு அடிச்ச ஒரே காரணமா குடும்பத்தை பிரிச்சு விட்டீங்கன்னு, அடிச்சுட்டா இவனை வழக்கு போடு, கொண்டு போய் போட்டு குடும்பத்தை பிரிச்சோம், கிளிப்பை போட்டு விட்டான், எவனை வந்து லைஃப் போச்சு. எது போச்சு, வாழ்க்கையே போச்சு என்று சொல்ற லெவல்ல இருக்கும். ஒரு பிள்ளைக்கு ஒரு தந்தை அடிக்கிறத கிளிப்பா மட்டும் போடக்கூடாது, அதுக்கு முன்னால என்ன பின்னால என்ன நடந்தது இதெல்லாம் உங்கள்கிட்ட கொண்டு போய் மெசேஜா சேராது. ஒரு உணர்வை கொண்டு போய் சேர்க்கின்ற நேரத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ஏன் சினிமா போய் மனிதர்களோட உள்ளத்தில் அப்படி வீரியமா இடம் பிடிக்க தெரியுமா, அறிவுக்கு இடமே இல்லை. அறிவுக்கு ஒரு 10% மிகாது, 10 ஒரு 20% சொல்லிக்கலாம். 80% என்ன, உணர்வு. 80% உணர்வு. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, ஃபைலை கொடுக்குறீங்க, படிச்சு முடிச்சாச்சு, எல்லாம் கிராஜுவேஷன்லாம் முடிச்சு கொண்டு போய் கொடுக்குறீங்க. அவள் அதெல்லாம் பார்த்து போட்டு இந்த லைட் எங்கே போடுவா, இந்த கதவை எப்படி திறப்பான்னு 1000 கேள்வி கேட்குறானுங்களே. ஏன்னா படிச்சதுங்க இதுக்கு சம்மந்தமே இல்லை, எழுப்பி போறீங்க. ஒரு 4 இன்டர்வியூ முடிச்சிங்க, 5வது இன்டர்வியூ உங்களுக்கு என்ன கோவம் வரும் தெரியுமா, இதே மாதிரி இவன் கேள்வி கேட்டான்னு சொன்னா மேசையை தூக்கி அவனை தலையில அடிச்சுட்டு அந்த கம்பெனியை கொளுத்திட்டு வரணும் மட்டும் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். சரிதானே, இது செய்யலுமா, செய்யலாது. வேணாலும் செய்யணுமே, எவனும் செய்யலாது. அதனால சினிமாவில் காட்டுவான், எதையா ஒட்டச்சி பத்தைக்கிற மாதிரி எரிக்கிற மாதிரி காட்டா சந்தோஷம். ஏன், நம்ம செய்ய முடியாததை எவனோத்த செஞ்சிட்டா, எவனும் செய்யல, எவனோத்த செஞ்சிட்டா, அது உங்களோட மனசு இது ஒரு தடவை பார்த்தா நின்றும். இதையே உங்களுக்கு 1000 முறை காட்டினா உண்மை என்று நம்பும். உள்ளம் என்ன செய்யும், இப்படி நிகழ்வுகள் இருப்பதாக என்ன செய்யும், நம்ப ஆரம்பிக்கும். அன்புள்ள சகோதரர்களை, எப்பொழுதும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த உணர்வுகள் தலைக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டாலும் சரி, யார் யாருக்கு என்னென்ன வீரியமோ அந்தந்த இடத்துல இருந்து நின்றணும். பிள்ளைகளை காட்டுவாங்க, நாளைக்கு எனக்கு நீ சோறு போடணும் தாடா உனைய வளர்க்குறேன் அப்படின்னு ஒரு தந்தை அழுகிற மாதிரியும், அந்த புள்ள நினைக்கிறேன் நீங்க நாளைக்கு சோறு போடணும் தானே பிள்ளைய வளர்க்குறீங்க, அதுக்கெல்லாம் யாரும் வளர்க்கல. பிள்ளையாக பிறந்தீங்கன்னா அவனுக்கு சில கடமைகள் இருக்குது, அதை இஸ்லாம் செய்ய சொல்லுது. தந்தை மகன் என்ற பாசத்தோட வளர்த்து விடுறோம். நாளைக்கு நன்றி உள்ளவனா அவனுக்கு நன்மை இல்லையா, இந்த எண்ணெயை படைச்சிடப்ப எண்ணெயை காப்பாற்றி என்ன செய்வான், போவான். குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா, எந்த குழந்தையாலும்
எந்த தாயும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த தந்தையும் பாதிக்கப்படக்கூடாது. அடுத்து விட்டுக்காரல்ல குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, எந்த குழந்தையாலும் எந்த தந்தையும் பாதிக்கப்படக்கூடாது, எந்த தாயும் பாதிக்கப்படக்கூடாது. அது எப்படி? தந்தையும் தாயும் தான் பாதிக்கப்படணும்னு சொல்லணும். குர்ஆன் சொல்ல தேவையில்லை. நீங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இதுதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய வழிமுறை. உணர்வுகள் அடிப்படையில் நின்றீங்கன்னு சொன்னா எல்லாம் யோசிக்கிறது. இன்னும் சிலருக்கு என்னன்னு சொன்னா எதிர்கால உணர்வு, அதையும் இந்த கிளிப்புகளை காட்டுவான். எதிர்கால உணர்வு ஒன்று நடந்து விட்டால், ஒரு பெண்மணி ஒழுக்கங்கெட்ட கணவன் கிடைச்சனால விவாகரத்து செய்ய நினைப்பான். அவனுக்கு ஒரு கிளிப் போட்டு விட்டுக்கிறான். என்ன விவாகரத்து? ஒரு பெண் கனவு காண்றான், விவாகரத்து நடந்துட்டு யார வீட்டுக்கு போறாங்க, அவனோட உம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. உம்மா வீட்டுல எப்படியெல்லாம் தட்டி கழிக்கிறாங்க, விவாகரத்து செஞ்ச பெண்ண எப்படியெல்லாம் தட்டி கழிக்கிறாங்க ஒரு கனவு. அந்த கனவுல என்ன, அங்க போய் அவங்க இருக்கிறாங்க, தட்டிக்கலை, வேலைக்கு போறதுக்கு இல்லை, சாப்பாடு கேட்கறதுக்கு ஹஸ்பண்ட் இல்லை, அங்க போனது அங்க போய் இருக்க வேண்டியதான், இங்கே வந்தாய் அப்படின்னு கேட்கறான். திடீர்னு வெளிச்செலும்புறான் காலையில, விவாகரத்தே பண்ணக்கூடாது. நடந்தது விவாகரத்து கனவுல, எதுல நடந்த விவாகரத்து கனவுல, விவாகரத்தே பண்ணக்கூடாது. பண்ணினா என் லைஃப் இவ்வளவுதான் அப்படின்னா என்ன? இந்த செய்தி நல்ல கணவனுக்கு வந்ததுன்னா நல்லது. இதே மெசேஜ் ஒரு கெட்ட கணவனா இருந்தா, நீ எக்கேடு கட்டாலும் பரவாயில்ல, விவாகரத்தே பண்ணக்கூடாது. இது இஸ்லாம் சொல்ற விவாகரத்து செய்தியை கொண்டு போய் சேர்க்குமா, அதுக்கு தலைகீழான செய்தியை கொண்டு போய் சேர்க்குமா? தலைகீழான செய்தியை கொண்டு போய் சேர்க்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, யார் அழுதாலும் யார் சிரிச்சாலும் இந்த இடத்துல இந்த அழகியும் டெம்பரரியா தான் இருக்கும், இந்த சிரிப்பும் டெம்பரரியாகத்தான் இருக்கும் என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். உங்களுக்காகவே நீங்க மரணிச்ச பின்னால் அழுதாலும் சரி, என்ன செய்யும், அதெல்லாமே தற்காலிகமாகத்தான் இருக்கும் என்பதை புரிஞ்சு கொள்ளணும். எனவே அழுகைகளை வச்சோ, சிரிப்பை வச்சோ, பாராட்ட வச்சோ அல்லது தாழ்த்திரத்தை வச்சோ எந்த முடிவுகளுக்கும் லைஃப்ல என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மார்க்கம் இந்த இடத்துல என்ன அந்தஸ்து இதுக்கு கொடுக்குது, அதை கொடுத்துருங்க. அந்த முடிவு என்ன செய்யுங்க, எடுங்க. இப்படி நம்ம போனோம் என்றால் மட்டும்தான் எங்களோட வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், நல்ல முடிவுகளுக்கெல்லாம் முடியும். உணர்ச்சி அடிப்படையில் சில விஷயங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது ஒரு சகோதரர் என்ன செய்யறார் என்று சொன்னால், அதை உணர்வு மார்க்க அறிவு விளக்கம் இல்லாமல் சில பொழுதுகள் சரியான உணர்வை அப்ளை பண்ணினாலும் பிரச்சனை வருது. சிலர் சீதனம் இல்லாமல் திருமணம் முடிச்சுக்கிறான். ஆனா அந்த மனைவிமார்கள் சொல்றது எப்படி, பேசாம சீதனம் வாங்கினவன முடிச்சுக்கலாம். ஏன், நான் உன்னைய சீதனம் வாங்க முடிச்சுக்கிறேன் தெரியுமா, 15 வருஷத்துக்கு விளங்கிட்டா, எந்த பிரச்சனை வந்தாலும் இதுக்கு பதிலாக நான் சீதனமே வாங்கி முடிச்சுக்கலாம், இதை விட வாங்கி முடிச்சவன முடிச்சுக்கலாம். என்னது அந்த பெண் நினைக்கிற அளவுக்கு, ஏன் உணர்ச்சியில முடிச்சது. மார்க்க அடிப்படையில்